ரீசெண்டா நாங்க மதுரை போயிருந்தோங்க. மதுரை போயிருக்கப்ப மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட அங்க அப்பளக்கடை இருந்துச்சு. அதில நைட்டு ஃபுல்லாவே நெறைய அப்பளக்கடைங்க இருந்துச்சு. ஆனா, இது சின்னதா இருந்துச்சு. அவங்க வீட்லயே செஞ்சு விக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன கடையில தான். நெறைய வெரைட்டீஸான அப்பளம், வத்தல், வடகம் நெறையா இருந்தது. நாங்க இந்த ரவுண்ட் அப்பளம் தான் 1/4 கிலோ ரூ. 60ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரவுண்ட் அப்பளத்தில மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து நீட்டமா இருந்துச்சு. இந்த அப்பளம் பேர் என்னன்னு கேட்டிருந்தோம். இது இலையப்பம்ன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி மிளகு, ஜீரகம் போட்ட அப்பளத்த பொரிச்சு குடுத்தோம்னா, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே அவங்க உளுந்துலேயே செய்ற அப்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வதா ஒரு அப்பளம் தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நாங்க இந்த அப்பளம்லாம் எங்க ஊர்ல பார்த்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். அந்த அப்பளத்தோட டிசைன பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோவி அப்பளமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த சோவி உருட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரியே டிசைன்ல இருந்துச்சு. இது கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் நாங்க. நெக்ஸ்ட் டைம் இதில நான் உங்களுக்கு கூட்டு செஞ்சு அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்களும் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றத